சில பல கூட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் கொடியெல்லாம் வந்து அசைச்சு எடப்பாடியாருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. சமீபத்திய ஒரு டெவலப்மெண்ட்டு இங்கே ஒரு ஹைவேஸில் அதிமுக கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. நடுவில் வந்து தாவேக கொடி நட்டிருக்காங்க. என்ன சார், ஒரு கூட்டணி கணக்கு உருமாற வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க 2-3 ரவுண்டு போயிட்டாங்க. நீங்கள் இப்போ வந்து உருமாற வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. நான் கூட நேற்று காமெடியாக ஒரு இது சொல்லியிருந்தேன். பாட்ஷா படத்தில் ரஜினியுடைய தம்பி எஸ்ஐயா இருப்பார்ல, ஆமாம், ஆனந்தராஜ் டீமை முறைப்பார். நமக்கு பார்க்கறதுக்கு காவல்துறை பெரிய அளவு ஒரு ரவுடி டீம்னா காவல்துறை எஸ்ஐ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவனுக்கு எஸ்ஐயே வந்து அடிப்பானுங்க. அதில் வந்து எஸ்ஐ வந்து விஜய், ஆனந்தராஜ் டீம் வந்து டிஎம்கே டீம். எஸ்ஐ அடிச்சு கீழே போட்டோன்னா ஒரு கை வந்து தூக்கி பிடிச்சிட்டு நிற்கும், உள்ளே போ அப்படின்னும். அது வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஆச்சு. இந்த ஸ்டாம்பேட் ஆன அன்றைக்கி நைட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. விஜய் இதை எந்திக்க முடியாத அளவுக்கு அடி. இவரும் தப்பிச்சு ஓடுறாரு, வீட்டுக்கு போய் இது பண்ணுறாரு. யாருமே எல்லாம் எஸ்கேப்பு, சங்கத்தை கலைங்கப்பான்ற மாதிரி. அப்புறம் காலையில் எடப்பாடி பழனிசாமி பார்க்க வராரு. ஈவினிங்கு நைட் 2 மணிக்கே சிஎம் பார்த்துட்டு அவர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லோரும் கிட்டத்தட்ட இவங்க காரணன்ற மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் பெருசாக கொண்டு போயிட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தால் அவரும் சேர்ந்து அடிப்பார், அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் அப்படியே தலைகீழ இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தோன்னா அந்த சினாரியோவே மாறிடுச்சு. தாவேகாவுக்கு ஆதரவாக மாறிடுச்சு. என்னையா பண்ணார் அவருன்ற மாதிரி மாறிடுச்சு. அதற்கு பிறகு இவர் அண்ணாமலை 1 மணிக்கு வச்சு செஞ்சு விட்டார். அதனால் அந்த இதுவே தலைகீழானோன்னா அந்த நன்றி உணர்ச்சி இந்த தாவேகா இளைஞர்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு எடப்பாடியை வந்து பெருசாக கொண்டாட ஆரம்பிச்சு.